கலாலயா நாட்டிய பள்ளி மாணவர்களை கலை நிகழ்ச்சி நடைபெறும். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். சரிகம சுபஸ்வரங்களே பதனிச ஸ்வரமாலை பரிமளம் என்றுமே லஹரி கிருஷ்ணார்ப்பணம். நீதிமன்றத்தை காப்பதற்கும் துஷ்டர்களை அழிக்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் இவர்கள் நோக்கத்திலே எவ்வப்போது தர்மத்துக்கு குறைவும் அதர்மத்துக்கு வெளிச்சம் உண்டாகிறதோ அவ்வப்போது என்னை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். பகவானுடைய பக்தர்களை காப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டவும் இவர்களோடு வந்திருப்பேன். ஆன்மீக பார்வையில் திருக்குறள் குரல் ஓசை ஒன்று. இந்த நிகழ்வின் மேடை நிகழ்வுகள் துவங்குகின்றன. முதலாவதாக சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைத்தல். திருமிகு எம் அழகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் உங்களுடைய பலத்த கரவசத்துடன். அதன் பின்னர் சமூக செயல்பாட்டாளர் எழுத்தாளர் திருமிகு பூங்கு கனக சுந்தரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் உங்களுடைய பலத்த கரவொலியுடன். அதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய முதுநிலை தமிழாசிரியர் திருமிகு அசோக் ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செய்யூர் மின்வாரிய அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற புலவர் ஆர் பெரியசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பதிவாளர் திருமிகு மு கஜேந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செய்யூர் கனடா பகுதியினுடைய பணியாளர் பி ராமதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உங்களுடைய பலத்த தலைவர்களும் அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா லாபத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மணிஜோதி ஆசிரமம் செங்கல்வழி மணிஜோதி ஆசிரமம் சார்பில் அனைவரும் வருக வருக நாம் வரவேற்கிறோம். நூல் அறிமுகம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிற லா ஐயா பாண்டியல் MA அதாவது மொத்தத்தில் 8 MA நல்ல படிக்க உயர்ந்த ஆசிரியர் அவர்களை வருக வருக நாம் வரவேற்கிறோம். பேராசிரியர் முனைவர் சு மாதவன் MA MPhil B.Ed அவர்களை முதல்வர் கலைக்கல்லூரி செய்யூர் அவர்களை வருக வருக நாம் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக புலவர் வே தர்மலிங்கம் ஐயா அவர்கள் MA M.Ed சேர்மன் LT பேக் செங்கல்பட்டு அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். திரு பா சத்தியமூர்த்தி MSc MPhil M.Ed அவர்களை மாநில கல்லூரி சென்னை அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். திரு கோங்கூர் கனகசுந்தரம் அவர்கள் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். மாவட்ட தலைவர் அனைத்திந்திய எழுத்தாளர் சங்க செங்கல்பட்டு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கவிஞர் செல்வமணி தலைமை ஆசிரியர் ஓய்வு கங்கதேவன் குப்பம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு அசோக் ராஜன் MA M.Ed முதுநிலை ஆசிரியர் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மதுராந்தகம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். புலவர் ஆர் பெரியசாமி B.Lit அவர்கள் TNEB ஓய்வு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு சம்பத் MA B.Ed தலைமை ஆசிரியர் பொறையூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மணிஜோதி ஆசிரமம் 1963ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கார்கள். பல தேசங்கள்
அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் பல நாடுகளிலிருந்து ஜூலை 21ஆம் தேதி கடவுள் தன்னுடைய விஸ்வரூபத்தை வெளிப்படுத்திய ஒரு நாள். அந்த நாளில் அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் என்ற பாகுபாடு அன்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் அந்த ஆசிரமம் இயங்கிக் கொண்டு வருகிறது. நிலவள வங்கியினுடைய முன்னாள் சேர்மன் புலவர் தர்மலிங்கம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மனுஜோதி ஆசிரமத்தினுடைய அமைப்பின் வழியாக நம்முடைய இந்த செய்யூர் வட்டத்தில் அச்சிரப்பாக்கம் எஸ்எம்ஜே மகாலில் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்ற இந்த ஆன்மீக கூட்டம் மட்டும் அல்லாமல் நூல் வெளியீட்டு விழா மற்றும் எல்லா சிறப்புகளும் இங்கு சீராக நடைபெறுகிறது. சி பாலாஜி அவர்களுக்கும் நன்றியுரை ஜெயசீலன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் அனைவர்களுக்கும் இந்த மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்க்கக்கூடியவர் லாரி என்பவர். அவர்தான் கிட்டத்தட்ட இப்பொழுது உலகத்தில் கிறிஸ்துவ உலகத்தில் காலஞ்சென்ற டிஜிஎஸ் தினகரன் அவர்கள்தான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. டிஜிஎஸ் தினகரனுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியாக பல அற்புதங்களை செய்தவர் நம்முடைய படத்தில் பார்க்கக்கூடிய லாரி அவர்கள். அவரை சொல்வதிலே எனக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவரை நான் இருந்த அழகேசன் இருந்த பொறையூர் கிராமத்திற்கு அழைத்து வந்து ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அங்குதான் முதலில் விதைக்கப்பட்டு அந்த விதை பெஞ்சமின் ஆசிரியர் மற்றும் அழகேசன் அவர்களால் அந்த விதை முளைத்து இன்று பெரிய ஒரு தோட்டமாக மலர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விழாவாக காட்சியளிக்கிறது என்பதை நான் நன்றி கூறுகிறேன். உலகத்தில் 185 190 நாடுகள் இருக்கின்றன. உலகத்திலேயே ஒரு புனிதமான ஆன்மீகத்தில் முதன்மையான இடம் பெற்றது என்றால் அது தமிழகம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமூலர் என்பவர் சொல்லியிருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதே போன்று நம்முடைய திருவள்ளுவரும் ஒருவனே தேவன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்திற்கு ஆதியில் இருந்த பகவன் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இங்கு திருக்குறளினுடைய பார்வையில் இறைவன் ஒருவர் என்ற கருத்தை இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருமூலருக்கு அடுத்து நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் அவர்கள், அதற்கு முன்னாடியே லகரி கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய லாரி அவர்கள், இப்படி தமிழகத்தில்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் நம்ம ஊர், உலகத்தில் உள்ள ஊர்கள் எல்லாம் நம்ம ஊர், உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் என்று சொல்லப்பட்டதும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வலியுறுத்தப்பட்டதும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளிலிருந்து நம்முடைய லகரி கிருஷ்ணா என்று அவரால் வர்ணிக்கப்படுகின்ற லாரி அவர்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லாரும் ஒன்றுதான் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கருத்தை ஒட்டி நம்முடைய பேச்சாளர்கள் பக்தர்கள் விரிவாக விளக்கமாக உங்களுக்கு உரைக்க இருக்கின்றார்கள். என்னுடைய உரையை இன்னும் நீட்டித்தால் காலத்தினுடைய அருமை, டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் ப்ரீஷியஸ், டு வேஸ்ட் இஸ் டேஞ்சரஸ், அதாவது காலத்தினுடைய அருமையை கருதி
உங்களுடைய வேலையை கருதி என்னுடைய உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மனிதனுக்கு வழங்கிய அறவுரைகளின் தொகுப்புதான் இந்த திருக்குறள். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று சிறப்பிக்கக்கூடியது திருக்குறள். அதாவது நேர்மறை எண்ணத்திற்காக வள்ளுவர் ஒரு குறளை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. 596வது திருக்குறள். எண்ணுவதெல்லாம் உயர்வான எண்ணங்களாக இருக்க வேண்டும். பாதகமான சூழ்நிலையிலும் நாம் உயர்வான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். நமக்கு சாதகமான சூழ்நிலையில் நாம் உயர்ந்த எண்ணங்களோடு இருப்பது என்பது வேறு. நமக்கு பாதகமான சூழ்நிலையிலும் நாம் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். நாம் அந்த இடத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அதை கூறுகிறார். இந்த திருக்குறளிலிருந்து, இந்த உரையிலிருந்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். 5 அதிகாரத்திற்கு மிக அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதில் ஒரு நுட்பம் இருக்கு. ஒவ்வொரு குறளுக்கும் பெரும்பாலும் எல்லா உரையாசிரியர்களும் சொன்ன பொதுவான கருத்துக்களை முதலில் சாரமாக கொடுத்துவிட்டு அதற்கு இவருடைய ஆன்மீக விளக்கத்தை பின்னர் கொடுக்கிறார். அதற்காகவே இந்த ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களை போற்ற வேண்டும். உள்ளது சிதைத்தல் உளரெனப்படார் என்று புறநானூற்றில் ஒரு பாடல் வரும். உள்ளது சிதைத்தல் என்றால் அதில் உள்ளதனுடைய இயல்பை சிதைப்பவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். எனவே வள்ளுவத்தை சிதைக்காமல் வள்ளுவத்தின் சிந்தனையை தன்மையப்படுத்திக் கொள்கிற ஒரு முயற்சியிலே, ஆன்மீகத்தோடு பொருத்துகிற முயற்சியிலே இந்த உரை என்பது விளங்குகிறது என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இது குறித்து உங்களோடு உங்களுடைய சிந்தனை சார்ந்த இந்த தத்துவ பள்ளியோடு, ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்வார்களே, அவர்களோடு நான் இது குறித்து பேசி தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என்று விடைகிறேன். இதில் எல்லா கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், அன்புடைமை என்று 5 அதிகாரங்களை மிக சிறப்பாக எடுத்தாண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அடிப்படை அன்புடைமை என்பது ஒரு அடிக்கல் போல் இது 5வது அதிகாரமாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த அன்புடைமை சார்ந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திருக்குறளிலே 133 அதிகாரத்திலே அறத்துப்பாலில் 5 உடைமைகள், அன்புடைமை, பண்புடைமை, அறிவுடைமை, அந்த மாதிரி. பொருட்பாலில் 5 உடைமைகள். இந்த 10 உடைமைகள் தான் மனிதனின் உண்மையான உடைமைகள் என்பது வள்ளுவருடைய கருத்து. தேசிய அளவில் ஆன்மீக விழா, ஆன்மீக பார்வையில் திருக்குறள் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு நூல் அறிமுகம் செய்து கொண்டிருந்த திரு ஐயா பாண்டியன் அவர்களுக்கும், புத்தக வெளியீட்டாளர் ஐயா தர்மலிங்கம் ஆசிரியர் அவர்களுக்கும், முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட பேராசிரியர் முனைவர் மாதவன் ஐயா அவர்களுக்கும், மேலும் சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற ஐயா லஹரிகிருஷ்ணாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரிகிருஷ்ணாவினுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
கதாநாயகராக இருக்கக்கூடிய ஐயா லஹரி கிருஷ்ணா அவர்களுடைய வார்ப்புகள், வளர்ப்புகள், குடும்பங்கள் ஆகிய உங்களையும், இந்த விழாவினுடைய நோக்கம் ஆன்மீக வழியிலே திருவள்ளுவருடைய திருக்குறள் எவ்வாறு நமக்கு பயன் தருகிறது, திருவள்ளுவருடைய கருத்துக்கும் லஹரி கிருஷ்ணா ஐயா அவர்களுடைய போதனைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை ஒரு நூலாக்கி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்பர்கள் இதே தேதியில் இந்த நூலை வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு மாநிலங்களிலும் தொகுத்து நூலாக்கி வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்ற லட்சணங்களோடு இந்த திருக்குறள் ஆன்மீக பார்வையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது உலக பொதுமறை, உத்தரவேதம், முப்பால், மாதானுபங்கி என்ற ஒரு புலவர், பொய்யில் புலவர் என்ற புலவர், திருவள்ளுவருக்கு பல பட்ட பேர், திருக்குறளுக்கும் பல பட்ட பேர்கள். இது நாம இட்டு வழங்குவது புனைப்பெயர்கள். படி 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 அப்படி படிக்காதவன் வாழ்வதெப்படி, கற்பவை நிற்கும்படி படி அப்படி கல்லாதவன் வாழ்வதெப்படி. கற்பவை நிற்கும்படி படிக்க வேண்டும். படிக்கிறது சும்மாவே படிக்கக்கூடாது, மனசில் தங்கி நிற்கணும். அப்போ தான் அது தேர்வு வரைக்கும் வரும். மாணவர்கள் அப்படி படிக்கிறதுக்காகத்தான் இந்த 50 திருக்குறளை இதில் பதிவிட்டு சிறிய நூலாக, சில பேர் புத்தகத்தை பார்த்த உடனேயே திருக்குறள் அப்படின்னு சொன்னாலே பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா, அதில் தெளிவுரை, பத உரை, விளக்க உரை அப்படின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை படிக்க முடியாது. 4 அடி 2 அடி கற்றானிடம் வாயடி கையடி செல்லாதடின்னு சொல்லுவாங்க. அது என்ன 4 அடி? 4 அடினா 4 அடியார், 2 அடினா திருக்குறள். இந்த ரெண்டையும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க கோபம் வராது, யார் கூட சண்டைக்கு போக மாட்டாங்க, அந்த தெருவிலையோ அமைதியாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த கருத்துக்களை அவங்க ரசித்து சுவைத்து உண்டு வாழ்ந்து வருகிறார்கள் என்பதால் 4 அடி 2 அடி கற்றானிடம் வாயடி கையடி செல்லாதடி. இப்படி இப்போ 4 அடினா என்ன நினைக்கிறீங்க? கன்னத்தில் 2 அடி, காலத்தில் 2 அடி இல்லை. 4 அடினா 4 அடியார். ஒரு அடியில் ஒரு கருத்து இருக்கும். 2 அடிங்கிறது திருக்குறள். ஆனால் 1.25 அடி தான். இதில் இருக்கிற கருத்துக்களை உச்சரிப்போடு தெளிவாக கேட்குறவங்களுக்கு பொருள் சொல்லாமல் புரியணும். இப்போ பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றாபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்கிறேன். இது பிஜேபி சந்தோஷம் ஐயா அவர்கள் அறிமுகம் செய்யும்போது சொல்லியிருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா, நூல் அறிமுகம்ங்கிற முறையில் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு உதாரணம், ஒரு கதையை சொல்லியிருக்கார். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் துப்பாக்கு துப்பாய துப்பாய்க்கு துப்பார்க்கு துப்பாய தூமழை. எல்லாரும் இந்த திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பள்ளி பாடத்தில் வந்திருக்கு. துப்பு துப்பு, துப்புன்னா உணவு, துப்புன்னா உணவு. உணவை உண்டாக்கி அந்த உணவை சோறாக்கி அந்த உணவை உண்ணும் போதும் உடனிருந்து உதவும் மழை நீரே வாழ்க. அதான் அர்த்தம். நெல் இப்போ விதைக்கிறோம், நெல்லை முதல்ல தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோமா, அப்போ தண்ணி ஊற்றணும். வயலில் தெளிக்கும் போது தண்ணி பாய விடணும். அதை எடுத்து நாத்தங்கால நடும் பொழுது தண்ணி பாய விடணும். அது விளைஞ்சி நெல் அறுத்து அதை அவிக்கும் போதும் தண்ணி ஊற்றி தான் அவிக்கணும். அதை சோறாக்கும் போதும் தண்ணி ஊற்றி தான் சோறாக்கணும். அதை சாப்பிடும் போதும் பக்கத்தில் சொம்பில் தண்ணி இருக்கணும். அதுதான் இந்த திருக்குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. கருணையின் வடிவே லஹரி கிருஷ்ணா, கலங்கரை விளக்கே என் லஹரி கிருஷ்ணா. கருணையின் வடிவே லஹரி கிருஷ்ணா, கலங்கரை விளக்கே என் லஹரி கிருஷ்ணா.